ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளாகி உங்களை வாழ்த்துகிறோம். இப்போதும் கூட இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி அவருடைய ரத்தத்துக்காக 7 விஷயம் நாம் மன்றாடலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினா. There is power wonder working power in the blood of the Lord. There is power wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம இருக்கிற மகள் யூனிஸ் ரிச்சர்ட் ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். ஏசப்பா, இந்த ஜூலை 1ஆம் தேதி கூட தேவன் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். இந்த 6 மாதங்கள் இந்த வருடத்திற்குள்ள கண்ணீர் மணியை போல தேவரீர் பாதுகாத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். ஏசப்பா, இந்த செய்தியை கூட தேவரீர் உடைய கரங்களில் கொடுக்குறோம். ராஜா, 2 தாசர்கள் உடைய கரங்களில் கொடுக்குறோம். தகப்பனே, நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. வார்த்தை வெளிவரட்டும், மாம்சம் மறைய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஒளிபரப்பாகிற எல்லா வீடுகளிலும் உங்களுடைய பிரசனம் தேவ சமூகம் வெளிப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். நீங்கள் பெருகுங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமான வேத பகுதி மார்க்கு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 39, 31, 32. மார்க்கு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 31. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார் என்பதே. ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக வருஷத்தில் ஒரு முறை நம் AAAT என்று அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் என்று ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நம்ம நடத்துகிறோம். ஒரு பைபிள் குவிஸ் ப்ரோக்ராம். அது ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் செயின்ட் மார்க்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஈஸ்தாம்பரத்தில் கேம்ப் ரோடு என்ட்ரன்ஸில் இருக்க ஸ்கூலில் நம்ம நடத்துவோம். செப்டம்பர் மாதத்தில் இந்த வருஷமும் அதை நம்ம நடத்த போகிறோம். அதற்கான சிலபஸ்களெல்லாம் ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப்பில் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அனுப்பியிருக்கிறோம். நம்முடைய கூட்டங்களுக்கு வருகிற பிள்ளைகளுக்கும் தெரிவித்திருக்கிறோம். வெளியே இருந்து நீங்கள் யாராவது நீங்கள் வர கலந்து கொள்ள விருப்பமானால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அந்த சிலபஸை நாங்கள் அனுப்புவோம். முக்கியமாக இந்த யூடியூப் ப்ரோக்ராம்கள்லேருந்தெல்லாம் கேள்விகள் இருக்கும். மார்ஸ்கூலில் பேசப்படுகிற செய்திகளிலிருந்தும் அந்த கேள்விகள் இருக்கும். இதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் சகோதரன் பாண்டியன் ஜீவா தம்பதிகள் மற்றும் அவருடைய மகன் ஆலன், அவருடைய தொழிலை கர்த்தர் அழகில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதத்திலேயும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் 2 நிகழ்ச்சிகளை நாம் யூடியூப்பில் கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சிகளில் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்பட்டு ஜெபிக்கிறோம். இதை நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் என்று நீங்கள் டைப் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி, மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, சுவிசேஷ கூட்டங்களை பகுதி வாரியாக நாம் நடத்துகிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக முதல் புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் சென்னை திருவொற்றியூர் பகுதியில் இருக்கிற தேரடி பகுதியில் உள்ள ஏகவள்ளி அம்மன் கோயில் தெருவில் ஒரு YMCA ஹால் இருக்கிறது. அதில் மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். 3வது புதன்கிழமை கிழக்கு தாம்பரம் மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கிழக்கு தாம்பரத்தில் கேம்ப் ரோடு நுழைவு வாயிலில் அந்த ஸ்கூல் இருக்கிறது. அதில் ஒரு கூடுகையை மாலை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்துகிறோம். 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் இருக்கிற SM மகாலிலே ஒரு கூட்டத்தை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்து. இவைகளிலெல்லாம் சுவிசேஷம் போதிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். இவைகளிலே தீராத பிரச்சனைகள், சூனிய கட்டுகள், வியாதிகள், கடன்கள், பல பிரச்சனைகள் இருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஒரு வழிபாட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கலந்து கொள்ளலாம். இட்ஸ் ஓப்பன் டு ஆல். நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
இப்போதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். முதலாவது வாசிக்க கேட்ட அந்த வேதவசனத்தின் அடிப்படையிலே கடுகு விதையை குறித்த ஒரு செய்தியை சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் உங்களுக்கு கொண்டு வந்து ஜெபிப்பார்கள். அதை தொடர்ந்து நானும் கடுகு விதையினுடைய இன்னொரு பகுதியை ஒரு சிறிய செய்தியாக கொடுத்து ஜெபிப்பேன். இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளின் தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சாமி. வசனத்தின் மூலியமாக, வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு இடைப்படுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை எங்கள் மத்தியிலே துவனிக்கட்டும், வசனம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். விடுதலையோடு நாங்கள் கடந்து போக கிருபை தாரும். இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற ஒவ்வொரு மகனையும், ஒவ்வொரு மகளையும், ஒவ்வொரு பெரியவங்களையும், ஒவ்வொரு சிறு பிள்ளையும் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். வார்த்தையின் நிறைவு எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். கர்த்தர் பேசுவீராக. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இன்றைக்கு வசனத்தின் மூலியமாக, வார்த்தையின் மூலியமாக நம்மை நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். கடுகு விதை என்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடுகு விதை, மஸ்டர்ட் சீட். கடுகு விதை விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்து நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். அதே சால்மன் அண்ணன் பேசுவாங்க. இந்த கடுகு விதை 2 செய்தி அடங்குனது. விசுவாசமாகிய கடுகு விதைன்றதை அவங்க பேசுவாங்க. தேவனுடைய ராஜ்யமாகிய கடுகு விதை அப்படின்றத வைத்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய சுருக்கமான செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் யூனிஸ் ரிச்சர்ட் அவர்கள் படித்த ஒரு வேத வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 30, 31, 32 இந்த 3 வசனங்கள்ல அடங்கி இருக்கிற காரியம். தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. 30வது வசனம், இட் இஸ் சிமிலர் டு எ மஸ்டர்ட் சீட், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் சிமிலர். தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை விசேஷித்த ஓமைகளினாலும் திருஷ்டாந்தங்களினாலும் அதை வெளிப்படுத்துகிறார் கர்த்தர். ஓமையினால பேசுறாரு, திருஷ்டாந்தரம், எக்ஸாம்பிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ். தேவனுடைய ராஜ்யம்னா நம்ம நினைக்கிறது ஒன்று தான், மரித்த பிறகு போகிற பரலோக ராஜ்யம். வாழ்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் தேவனோடு வாழ்கிறோம். வாழ்ந்த பிறகு நமக்கு ஈவாக, பரதீசாக, ஆபிரகாமின் மடியாக, பரலோக ராஜ்யமாக, இல்லைன்னா நித்திய ஜீவனாக, தேவனுடைய ராஜ்யமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. போய் அங்கே தேவனோடு என்றைக்கு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அது மட்டும் இல்லை. உண்மையாகவே நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அன்னைக்கு அந்த குற்றவாளி கேட்டது அதுதான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலாம். உடனே இயேசுவான சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். அது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதுதான் நானும் நீங்களும் சுதந்திரிக்கிற இடம். அது மாத்திரம் இல்லை, ரோமர் 14:17 இப்படி சொல்லுது, தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷமாயிருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா கூட கேட்கலாம். ஒரு அஸ்பனாஸ் எக்ஸாம்ல இல்லை ஒரு கேட்டி எக்ஸாம்ல, தேவனுடைய ராஜ்யம் என்ன? புசிப்பும் குடிப்பும் அல்ல. இட் இஸ் நாட் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். இட் இஸ் நாட் ஃப்ளஷ் அண்ட் பிளட். புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது மாம்சம் அல்ல. அதில் 3 காரியம். அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம். நீதின்னும் போது நம்முடைய நீதிகள் அழுக்கான கந்தைகளாக இருக்குது, அந்த நீதி அல்ல, அது தேவ நீதி. 2வது, நம்முடைய சமாதானம் ஆடிக்கொண்டு இருக்குது. ஒரு நேரம் இருக்குது சமாதானம், இன்னொரு நேரம் இல்லை, அது தேவ சமாதானம். 3வது சந்தோஷம். அதுலேயே அங்கே பவுல் சொல்லிடுறாரு, என்னத்தினால் வர சந்தோஷம்? பரிசுத்த ஆவினால் உண்டான சந்தோஷம். கிளாட்னஸ் இல்லைன்னா த பிளிஸ் பிகாஸ் ஆஃப் த
ஹோலி ஸ்பிரிட். ஹாப்பினஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஹாப்பின்னா இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கூட அதான் ஜனங்க ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லி இருக்கிறான். த பிளிஸ், த ஜாய் பிகாஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த 3 காரியம்தான். தேவ நீதி, தேவ சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யமாய் கர்த்தர் அதை விதைத்து வைத்திருக்கிறார். அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்துல கர்த்தர் இதை விதைத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் விதைக்கப்பட்டிருக்கு உள்ள நமக்குள்ளாக. அது நீதி, அது தேவ சமாதானம், அது பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரியாதனால தான் அநேக நேரத்தில் பிசாசு நம்மளை வேலை காட்டின்னு இருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம பயமுறுத்தின்னு இருக்கிறோம். இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா, இதெல்லாம் விதைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முக்கால்வாசி பயப்பட மாட்டோம். அதான் இல்லையா? சரி, இந்த கடுகு விதையே குறித்திருக்கிற சில காரியங்களை பார்க்கலாம். ஒரு 6 ஆசீர்வாதங்களை 31, 32 வசனத்துல இருக்கிற 2 வசனத்தில் இருக்கிற ஒரு 6 ஆசீர்வாதங்களை நான் சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்னன்னு சொன்னா, கடுகு விதை விதைக்கப்படும் போது விதைக்கப்படுகிற ஒரு கடுகு விதையா இருக்கு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில விதைக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கிறார். கடுகு விதையை விதைக்கிறார். சமாதானத்தை விதைக்கிறார். பரிசுத்தாவில் உண்டான சந்தோஷத்தை விதைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நீதியை விதைக்கிறார். தேவ நீதி விதைக்கப்படுது. The Lord is sowing something useful in our blessed life. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கடுகு விதையை ஒப்பிடப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் விதைக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று அழிவை அறுப்பான். நீதிக்கென்று விளைக்கிறவன் நீதிக்கென்று நித்திய ஜீவனை விளைய அறுப்பான். ஒரு விதைப்பு இருந்தனா ஒரு அறுப்பு. தேவன் விதைக்கிறவரா இருக்கிறார். முதல் காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் விதைக்கப்பட்டிருக்குது. ரொம்ப பாக்கியவான்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேருக்குமா விதைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விதைத்திருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யத்தை. The kingdom has been planted in us. ரெண்டாவது ஒரு காரியம், அது விதைக்கப்படும் போது அது சிறிதா இருக்கிறது. It is very insignificant. It is very tiny. It is very small. It is very unseen. விதைக்கப்படும் போது ஒரு விதை இருக்குது பாருங்களேன். கடுகே சின்னது தான். கடுகு விதை அதை விட சின்னதாக இருக்கும். கடுகு நம்ம தாளிக்கிறோம்ல, எண்ணெயில் போட்டு தாளிக்கிறோம். டெய்லி யூஸில் இருக்குது அது. அதை வச்சுதான் இயேசுவானவர் சொல்கிறார் இந்த ஓமியை. கடுகே சிறிது தான். அதனால தான் சொல்லுவாங்க கடுகு சிரித்து போனாலும் காரம் போகாதுன்னு சொல்லி. கடுகு சிறிது, ஆனால் கடுகுடைய விதை அதிலும் சிறிது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதில் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஐயா, எறும்பு சின்னது, எறும்பிலும் எதுயா சின்னது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட. எனக்கு ஏதோ ஒரு ஞானம் இருந்தது அந்த நேரத்தில். நான் சொன்னேன், எறும்பு சின்னதா ஐயா, எறும்பு சாப்பிட்ற ஆகாரம் அதை விட சின்னது. ஏன்னா அப்போ தான் அந்த எறும்பு வாயில் போகும்ல. எறும்பு சின்னது தான், எறும்புடைய ஆகாரம் அதை விட சின்னதாக தானே அது சாப்பிட போக முடியும். இவ்வளோ பெரிய ஆகாரத்தை எப்படி சாப்பிடும் அது எறும்பு? கடுகு சின்னது, கடுகு அதை விட அதிலும் சின்னது. உங்கள் வாழ்க்கையில் அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். சின்னதாக ஆரம்பிச்சிருப்பீங்க, சின்ன வீடு கட்டி இருப்பீங்க, பெரிய ரேஞ்சுக்கு வருவீங்க. சின்ன வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பெரிய ரேஞ்சுக்கு வருவீங்க. சின்ன பைக் ஒன்று வாங்கியிருப்பீங்க, ஒரு மொப்பேடு ஒன்று வாங்கியிருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு கார் ஒன்று தருவார். சின்ன ஊழியமாக ஆரம்பிச்சிருப்பீங்க, 10 பேர் கொண்டது, கர்த்தர் 1000 பேர் கொண்ட ஒரு சபை தருவார். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண கூடும்? சின்னது தான். கடுகு விதை சிறிதா இருக்குது. ரெண்டாவது. மூன்றாவது தன்மை, அது விதைக்கப்பட்ட பின்பு அது பெரிதாகி. மூன்றாவது, அது வளர்ந்து. மூன்றாவது, இட் இஸ் க்ரோயிங். வளர்ச்சி ரொம்ப அவசியம். ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, 2 வயசு குழந்தை, இவ்வளோண்டா இருக்குது, ரைட், ஓகே.
இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 வயசு ஆயிடுச்சு, அப்பவும் அதே ஸ்டண்டட் growth இருந்ததுன்னு சொன்னால் என்ன வளர்ச்சி அது? ஒரு சின்ன செடி நடுகிறோம், ஒரு 15 நாள் செடி சின்னதாக இருக்குது, ரைட். 2 வருஷமாச்சு அந்த செடி அப்படியே இருந்ததுன்னா அதில் என்ன வளர்ச்சி? 3 விதமான வளர்ச்சியை வேதம் சொல்லுதுங்க, எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 92:12 நீதிமானுடைய வளர்ச்சி. நீதிமான் பனையை போல வளர்ந்து செழித்து லெபனோனில் கேதுருவை போல வளருவான். நீதிமானுடைய வளர்ச்சி, நீங்களும் நானும் நீதிமானாக இருக்கிறோம். நீதிமான் பனையை போல செழித்து லெபனோனில் கேதுருவை போல வளருவான். 92:12 நீதிமானுடைய வளர்ச்சி. 2வது சிறு பிள்ளையின் வளர்ச்சி. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-2 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சியாயிருங்கள். வசனம் நம்மளை வளர்க்கும், அதனால தான் வசனம் படிக்கணும்னு சொல்கிறது. நம்ம எம்பிடி ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் வசனத்துக்கு தான் முக்கியத்துவம். ஒர்ஷிப்பெல்லாம் அப்புறம் தான். ஒர்ஷிப் வேணான்னு சொல்லலை, நாங்கள் ஒர்ஷிப்புக்கு ஒரு எதிர்த்து நிற்கிறார். ஒர்ஷிப்புக்கு எதிர்த்து நிற்கலைங்க, வசனத்துக்கு சாதகமாக இருக்கிறேன். ஒர்ஷிப்பை விட வசனம் ரொம்ப முக்கியம். ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு பிசாசு விட்டுருவான், கையன் காலையும் ஆட்டி அங்கே அங்கே குதிச்சு இப்படி நிமிந்து அப்படி கூத்தாடி எல்லாம் பண்ணுறதுக்கு விட்டுருவான். 1/2 மணி நேரம் எடுத்து பைபிள் படிக்க முடியாது. நான் அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம், அதனால சொல்கிறேன். 15 நிமிஷம் படிக்கிறதுக்குள்ளே 10,000 தடவை கொட்டாய் விட்டுருவேன். ஆணும் அதிலே புரிஞ்சுக்கலாம் நமக்குள்ள எந்த அளவுக்கு ஆவிக்குரிய பலன் இருக்குதுன்னு. பைபிளை எடுத்தோன்னா தூக்கம் வருதுன்னு சொன்னான்னு ஒருத்தன் வச்சுங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய ஸ்திரம் என்னன்றது புரிஞ்சுக்கலாம். வர்ஷிப்பை கேவலப்படுத்தலை நான். வர்ஷிப் எசென்ஷியல், இட் இஸ் பிரிங்கிங் க்ளோரி டு த லார்ட். ஆனால் அதை விட த வேர்ட் ஆஃப் காட் இஸ் மோர் மைட்டியர். அதுதான் இருபுறம் கற்குள்ள பட்டயம், அதுதான் வெட்டும், அதுதான் விடுவிக்கும். இருக்கிறத சொல்கிறேன், நிறைய பேர் கோவம் வந்தாலும் வரும். அதில் நாங்கள் பெரிய வசனம் படிச்சுப்பார் தெரியும். 10 நிமிஷம் படிக்க முடியலன்னா எங்கேயோ ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு கஷ்டப்படுதுன்னு அர்த்தம். சில நேரம் நான் 40-50 பக்கம் உட்காந்து படிப்பேன், சில நேரம் படிக்க முடியாது. 20 பக்கம் படிக்கும் போதே தூக்கம் வரும், வயிறு வலிக்கும், ஒன்றுக்கு போகணுன்னு இருக்கும், ஏதாவது பண்ணும். ஆவியானவர் சொல்லுவார், முதல்ல இருந்த ஸ்திரம் உனக்கு இல்லை. இப்போ 40 பக்கம் படிக்க முடியல பார்த்தியா, அவனால 4 மணி நேரம் உட்கார முடியல பார்த்தியா அவனுக்கு. இப்போ தான் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் ஃபுல்லும் படித்து முடித்தேன். 40 பக்கம் நியாயாதிபதிகள் ரூத் சுத்திடுச்சு தலை. ஒரு பக்கமும் போச்சு. கர்த்தர் பேசினார், நிறைய குறிப்பு எடுத்துக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய காரியங்கள் விடுதலையாக்கினார். இதுதான் உண்மை. 3வது ஒரு வளர்ச்சி இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் புல்லின் நடுவிலே காணப்படுகிற அலறிகளைப் போல வளருவார்கள். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அவர்கள் புல்லின் நடுவிலே காணப்படுகிற அலறிகள். அலறிகள்னு சொல்லும் போது வில்லோஸ் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு. அலறிகளை போல வளருவார்கள். யாருன்னா உன்னுடைய சந்ததி. எப்போ வளருவாங்கன்னா, உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அபிஷேகம் வளர செய்யும். முதல் வளர்ச்சி நீதிமானுடைய வளர்ச்சி, 2வது வளர்ச்சி சிறு பிள்ளையின் வளர்ச்சி, 3வது வளர்ச்சி சந்ததியின் வளர்ச்சி. எல்லாம் வளரணுங்க, அப்படியே இருந்து பிரயோஜனம் இல்லை. இங்கே கடுகு விதை நமக்குள்ளாக விதைக்கப்பட்டது வளருதான். அது வளர்ந்து 3வது அது 4வது சொல்லப்பட்டது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி. இட் பிகேம் எ வீட். எ சீட் இஸ் பிகமிங் எ வீட். அதான் பூண்டு. பூண்டுனா நம்ம வீட்டில் இருக்கிற பூண்டு பற்றி இல்லை, அது வேற இது வேற. கடுகு விதை அதோடைய வளர்ச்சியோடைய பரிமாணத்தில் 2வது ஸ்டேஜுக்கு போகும்போது அது ஒரு பூண்டாக மாறுது. நம்ம வீட்டில் இருக்கிற கார்லிக்கை வச்சுன்னு சொல்லாது. எப்படிங்க கடுகு விதை எங்கள் வீட்டில் இருக்கிற பூண்டா மாறுச்சு? அது இது வேறங்க, அதையும் இதையும் சேர்க்க முடியாது. கடுகு விதையோடைய அடுத்த ஸ்டேஜ், த மஸ்டர்ட் சீட் இஸ் பிகமிங் ஏ மஸ்டர்ட் வீட். அதுதான் காரியம். ஒரு புதரா மாறுது, ஒரு புதர், அது பெரிதாக மாறுது. அதுதான் காரியம். கர்த்தர் நமக்குள்ளாக வைத்திருக்கிறதெல்லாம் பெருசு.
நான் என் தேவனுக்காக கட்டுகிற ஆலயம் பெரிதுன்னு சொல்லி அங்க சாலமன் ராஜா சொல்றாரு. கர்த்தர் யோனாவை விழுங்கிறதுக்காக ஒரு பெரிய மீனை வைத்திருந்தார். சிரோபேனிக்கியா ஸ்திரீ, கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு கர்த்தர், உன் விசுவாசம் பெருசு. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதுலாம் ரொம்ப பெருசு. யோவான் 21 அதிகாரம்ல சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் மிகுதியான மீன்களை, பெரிய மீன்களை, 150 மீன்களை பிடித்தாங்க. பெரிய மீன். வேதத்துல பெருசுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. இங்க கடுகு விதை அது விதைக்கப்பட்ட பின்பு பெரிய வளர்ந்து அது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி கர்த்தர் அதை பெருசா மாத்துறாரு. 4வது காரியம் தான். 5வது ஒரு காரியம் இருக்குது. ஆகாயத்து பறவைகள் அதுல நிழல் தேடி வரும். ஆகாயத்து பறவைகள் வந்தடையத்தக்க நிழல் கொடுக்கிற ஒரு மரமாக மாறினது. 5 ஷேடோ ஆர் ஷேட், நிழல் கொடுக்கிற ஒரு கடுகு விதை. கடுகு விதை பூண்டா மாறிச்சு, இப்போ நிழல் கொடுக்கிற ஒரு மரமா மாறிடுச்சு. ஒரு செடியில யாரும் நிழல்ல இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு சின்ன செடி இருக்குது, அதுலயே நிழல் தேடுவாங்க. ஒரு மரம் வந்துடுச்சுன்னா அதுல தேடுவாங்க. பறவைகள் ஆகாயத்து பறவைகள் அங்க நிழலுக்காக வரும். வெயில்ல ஓடினவனுக்கு தான் நிழலுடைய அருமை தெரியும் இல்லையா? வேதத்துல நிறைய நிழல் இருக்குது. முதல் நிழல் என்ன சொன்னா, சர்வ வல்லவருடைய நிழல். சங்கீதம் 91:1. அதுதான் முதல் நிழல். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். நானும் நீங்களும் அந்த நிழல்ல இருக்கிறோம். சத்துருவை காத்த நிழல்னு ஒண்ணு இருக்குது. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகினது. சத்துருவை காக்கிறதுக்கு ஒரு நிழல் இருக்கும். 3வது, கர்த்தர் நமக்கு அத்தி மரத்தின் மூலியமாக, திராட்சை செடியின் மூலியமாக ஒரு நிழல் கொடுக்கிறார். கர்த்தர் அருளும் நிழல், பாதுகாப்பு. மீகா 4வது அதிகாரம் 4வது வசனத்துல அதை பார்க்கிறோம். அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அவன் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயமில்லாமல் படுத்திருப்பான். கர்த்தர் நமக்கு திராட்சை செடி, அத்தி மரத்தின் நிழல். 4வது ஒரு நிழல் உண்டு, ஊழியக்காரர் நிழல். அதுவும் ரொம்ப முக்கியம். பேதுருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு 16வது வசனம். எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, அங்க பாத்தீங்கன்னா பேதுருடைய நிழல். கர்த்தர் சுகம் கொடுக்கிறாருன்னா ஊழியக்காரர் மூலியமா சுகத்தை கொடுக்கிறாரு. கர்த்தரே கொடுத்திருக்கிறார்ல. பரிசுத்த ஆவியின் காலமா இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரு. சுகம் வந்திருக்கலாம்ல? இல்ல, அப்படி இல்லை. அங்க சுகம் கொடுக்கறதுக்கு, பிணியாளிகளை சுஸ்தமாக்குறதுக்கு கர்த்தருடைய வல்லமை விளங்கினது. போன தடவை கூட ஊழியக்காரருடைய முக்கியத்துவம் பேசணும். இங்க பாத்தீங்கன்னா பேதுருவின் நிழல் பட்டு சுகமாக்குறாங்க. 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் அங்க பொழிந்தருளப்படுகிறார். அதுல வியாதி இல்லாதவங்க இருந்திருப்பாங்களா என்ன? நிறைய பேர் வியாதி உள்ளவங்களும் இருந்திருப்பாங்கல்ல. எல்லாம் 100% பாடி பயில்வான்களா இருந்திருப்பாங்க. அங்க பாடி பில்டர்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கிறவங்களும் இருந்திருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. ஆனா எல்லாருக்கும் சுகம் கிடைச்சதா இல்லையான்றது தெரியல. ஒருவேளை சிலருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கலாம். ஆனா இங்க நிழல் பட்டு, பேதுருடைய நிழல் பட்டு எல்லாருமே சுகமானார்கள். இங்க கர்த்தர் நிக்கிறத நான் பார்க்கிறேன். எல்லார் வீட்லயும் ஒரு நிழல், ஒரு கூல்னஸ் வருது பாருங்களேன். இந்த வெயிலுடைய விஷ்ணம் தாக்கு அப்படியே நீங்கி போய் கர்த்தரே உங்களுக்கு நிழலாம் இருக்கிறாரு. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நிழலாம் அனுபவிச்சுன்னு இருக்கிறீங்க. கடுகு விதை எப்படியா இருந்ததுன்னா, அது சிறிதா இருந்து அது ஒரு பூண்டா மாறி, அந்த பூண்டு இப்பொழுது மரமா மாறி நிழல் கொடுக்குது. ஆகாயத்து பறவைகள் தங்கடைய ஒரு நிழல். நீங்க தான் அந்த நிழல் கொடுத்து நிற்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்தின் மூலியமாக ஒரு நிழலை வைக்கிறாரு. 6வது காரியமாக அங்க சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா, அது கிளைகளை விடக்கூடியதா இருக்குது. இட் இஸ் பேரிங் பிரான்ச்சஸ். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்னு சொல்றாரு. கர்த்தர் கிளை, நானே கிளைன்னு சொல்றாரு. ஐ ஆம் த பிரான்ச். கர்த்தர் இன்னைக்கு நீங்களும் நானும் கிளைகளை விடுறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கிளை விடுகிற ஒரு கடுகு விதையாக மாறிடுச்சு. கடுகு விதை இவ்வளோண்டு தான், இப்போ அது ஒரு மரமா மாறிடுச்சு. ஆகாயத்து பறவைகள் நிழலிடுது. அது மாத்திரம் இல்ல, இப்பொழுது அது என்ன செய்யுதுன்னு சொன்னா கிளைகளை விடுது. இந்த ஊழியங்களை நானும் அண்ணனும் ஆரம்பிக்கும் போது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. 2007வது வருஷம் முழு நேர ஊழியத்துக்கு நானும் அண்ணனும் ஆரம்பித்தோம். 2007 தான் இந்த எம்பிடி கட்டப்பட்டது. இப்போ நான் பேசின்னு இருக்கிறேன் பாருங்க.
இந்த இடம் 2007 கட்டப்பட்டு முடிந்தது. அது முடியறதுக்கும் நாங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வரத்துக்கும் என் வியாதி சுகமாகறதுக்கும் கர்த்தர் கிருபை வைத்தார். வியாதியிலேருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். அப்போ ஆரம்பிக்கும் போது கடுகு விதை போல ஆரம்பித்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தை எத்தனையோ இடத்து கொண்டு போயிருக்கிறார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். எல்லா அட்வென்ட் சர்ச்சுக்கு போயிருக்கேன், நிறையா சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். போகாத பெண்டிகாஸ்டல் சர்ச் இல்லை. இப்போ கூட ஷாரன் பெண்டிகாஸ்டலுக்கு கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார். எல்லாம் என் முயற்சின்னு சொல்ல முடியாது. கடுகு விதை இருந்ததை கர்த்தர் அதை வளர செய்து பெரிதாக்கி பூண்டா மாற்றி நிழல் கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை, இப்போ கிளை விடுறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். திருவத்தியூரில் ஒய்எம்சி ஹாலில் நடத்துகிறோம். ரெண்டாவதாக தாம்பரத்தில் ஏற்கனவே 12-13 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். சேலையூரில் சென்ட் மார்க்ஸ் ஸ்கூல். மூணாவதாக நீலாங்கரையில் ஒரு 3 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். சூளைமேட்லையும் நடத்திட்டு இருக்கோம். தடை இல்லாமல் ஊழியங்கள் கடுகு விதை போல இருந்தது, கிளை விடுறதுக்கு கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார். 5 வருடத்துக்கு முன்னாடி கொரோனா நாட்களில் யூடியூப் ஒன்று ஆரம்பித்தோம். அதில் தான் இப்போ பேசின்னு இருக்கிறேன். ஆரம்பிக்கும் போது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு 800 வீடியோ போடுறதுக்கு வைத்திருக்கிறார். டேவிட் ஜெயக்குமார் முயற்சியா? டேவிட் ஜெயக்குமார் பெரிய ஆளா? பெரிய ஜப வீரனா? பரிசுத்தவானா? கடுகு விதையாக காணப்பட்டது கர்த்தர் இப்பொழுது வளர்ந்து பெரிய செய்திருக்கிறார். இதுதான் சாட்சி. டேவிட் ஜெயக்குமாருக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஆமாம், என் சம்பாத்தியமும் என் ஐஸ்வர்யமும் இதை செய்தது என்று சொல்லாதபடிக்கு எல்லா மகிமை தேவனுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறார். கடுகு விதையுடைய பரிமாணங்கள், the growth of the mustard, கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக நமக்கு செய்கிறார். எல்லா துதிக்கான மகிமை இயேசுவானவர் ஒருவருக்கு தான், தேவனுக்கு ஒருத்தருக்கு தான். நான் சிறுகவும் அவர் பெருகவும். இன்னொரு வகையில் பவுல் சொல்றார், நான் சிறுகிறது அவர் பெருகிறது மாத்திரம் இல்லை, இனி ஜீவிப்பது நான் அல்ல அவரே என்னில். அதான் என் ஆசை. இத்தனை வருஷமா ஒரு 10 வருஷமா ரிட்ரீட் நடத்த கிருபை வைத்தார். 10 வருஷமா கமலியல் டீச்சர்ஸ் ட்ரைனிங்னு சொல்லி ஒன்று நடத்த கிருபை வைத்தார். இப்பொழுது ஆஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம்னு சொல்லி ஒன்று பைபிள் குவிஸ் 3 மணி நேரம் நடத்துறதுக்கு கர்த்தர் கிருபை வைத்தார். எல்லாம் டேவிட் ஜெயக்குமாரோடைய ஞானமோ முயற்சியோ கிடையாது. சால்மன் பிரதருடைய ஞானமோ முயற்சியோ கிடையாது. சொல்லப்போனால் நம்பர் 1 கிருபை, நம்பர் 2 தேவ கிருபை, நம்பர் 3 தேவ கிருபை, நம்பர் 4 தேவ கிருபை. வெறும் கிருபை மட்டும்தான். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடுகு விதை பரிமாணங்கள் அது வளர்ந்து பெரிதாகி விதைக்கப்பட்ட பின்பு அது சகல பூண்டிகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் வந்து அடையத்தக்கதாக நிழல் கொடுக்கிற மரமாக, கிளை விடுகிற மரமாக மாறினது. கர்த்தர் எங்களை அப்படியாக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்கள் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. என்னுடைய ஊழியங்கள் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. பிள்ளைகளுடைய படிப்பு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. எங்களுடைய வேலைகள் ப்ரொமோஷன் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. என்னெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களோ சின்ன அளவுல இருந்து கர்த்தர் அதை பெரிதாக மாற்றுகிறீர். வளர்ச்சி அடைய கர்த்தர் வசனத்தை உதவிப்படுத்த கிருபித்தார். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக ராக்லேண்ட், கர்த்தர் ராக்லேண்டை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ வளர்ந்து பெருகி ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைவ. சுசித்ராவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சரித்துக்கிற எல்லா பலவீனங்கள் மாறுதம்மா. நிற்க முடியாதபடி கஷ்டப்படுற கர்த்தர் அதை மாற்றி போடுகிறார். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளும் பணம் உன்னை தேடி வரும். ஒரு பெண்ணை பார்க்கிறேன், அவங்க பேர் சொல்ல வேணான்றாரு. நீங்கள் போகிற இடம்லாம் சண்டை போட்டுன்னு வந்துடுறீங்க. இப்போ கூட ஒரு 4 நாளில் 7 பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க. அதில் 3 பேர் உங்கள் ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப நேசிக்கிறவங்க. நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. கர்த்தர் இன்னைக்கு எல்லார்ட்டையும் ஃபோன் போட்டு, ஃபோனை எதுக்கோ பயன்படுத்துகிறல்ல, ஃபோன் போட்டு மன்னிப்பு கேளுன்னு கர்த்தர் சொல்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த பெண்ணுடைய பேரை நான் சொல்ல. இன்னொரு நபர் நான் பார்க்குறேன், அவர் எப்போ பார்த்தாலும் ஊழியக்காரரை கிரிட்டிசைஸ் பண்ணினே இருக்கிறாரு. ஒரு தம்பி, யாரை எடுத்தாலுமே கிரிட்டிசிசம் தான். பயங்கரமான கசப்பான வேறு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. நான் சொல்கிறேன், எல்லா ஊழியக்காரரும் அப்படி இல்லை. நீ பார்த்த 1 சிலர் மட்டும் வேணாம் அப்படி இருந்திருக்கலாம். எல்லாமே பணத்துக்கு பின்பாக அலையிறவங்களோ இல்லை நீ கொடுக்கறத வச்சு வாழ்கிறவங்களோ இல்லை. அப்படி கிடையாது. உன் எண்ணத்தை மாற்றிக்கோ. அதிக கேடானது வராதபடிக்கு
ஆமாம், இனி அந்த வார்த்தையை நான் சொல்ல, அது வேணான்றாரு. அதிக கேடு வராதபடிக்கு இனி அப்படி நடந்துக்காது. அந்த வார்த்தை நான் சொல்லலை. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த பேரே கர்த்தர் இன்னைக்கு நிர்மல்குமார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் தம்பி. உன் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம். ஒருத்தர் முக்கியமாக ஒரு நபர், ஒரு அப்பா, அவங்க பையனுக்கு இன்னும் அட்மிஷன் கிடைக்கல, 60 மார்க் எடுத்திருக்கிறாரு. இன்னும் வச்சுன்னு ஜெபிச்சுனே இருக்கிறீங்க. போகிற இடம்லாம் கேப்டேஷன் பணம் பணம்னு சொல்கிறாங்க. ஒரு காலேஜில் வரும், நீங்கள் விரும்பின கோர்ஸு விரும்பின காலேஜில் கிடைக்கும். பொறுமையாக இரு, 3 நாள் உபவாசம் போடு, 4வது நாள் ஆர்டர் வந்து சேர்ந்துடும். சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்க, பணம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்துப்பாங்க. கர்த்தர் வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் முக்கியமாக ஜபாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜபான்னு ஒரு பேரை பார்க்குறோம். உங்களுக்கு 2 பிள்ளைகள். கர்த்தர் ஒரு மகன் ஒரு மகா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே, முக்கியமாக யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டது, அவங்க வாய் வந்து அப்படியே கோணி இருக்குது, அந்த தாடை பகுதி கோணி போயிருக்கு. ஆப்ரேஷனில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே அனுப்புனாங்க. சாப்பிட்றதுக்கும் பேசுகிறதுக்கும் மெல்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. முகமே மாறி போச்சு. தேவாவியான சொல்கிறாரு, டெய்லி எண்ணெய் பூசு, ஒரு நேரம் அது அப்படியே கரெக்டாக அந்த சாக்கெட் வந்து செட் ஆகிடும். உன்னுடைய தாடையும் மேல் தாடையும் கீழ்த்தாடையும் ஒன்றா வந்து சேர்ந்துடும். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். 2 ப்ரோக்ராம் சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஒன்று, அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம், AAATன்னு ஒரு பைபிள் எக்ஸாம், குவிஸ் ப்ரோக்ராம் கிடையாது. இது 3 மணி நேரம் எழுதுகிற பைபிள் எக்ஸாம். சீரியஸாக எழுதணும். எப்படி ஐஏஎஸ்க்கு, ஐபிஎஸ்க்கு, டிஎன்பிஎஸ்க்கு, யூபிஎஸ்சிக்கு, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பயபக்தியோடு போய் எழுதுவோமோ அப்படி எழுதணும். விளையாட்டு இல்லை, இது தேவனுடைய ராஜ்யம். இது விதைக்கப்பட்டிருக்குது உள்ள வசனம். அது பெரிதாகணும். அப்போ தான் வளர்ச்சி இருக்கும் வாழ்க்கையில். வசனம் வளராமல் நீ வளர மாட்ட. வசனம் வளராமல் நீங்கள் வளர முடியாது. வசனம் வளராமல் உங்கள் ஊழியம் வளராது. வசனம் வளராமல் உங்கள் குடும்பம் வளராது. வசனம் வளராமல் உங்கள் சரீரம் வளராது. வசனம் வளராமல் பிள்ளைகள் வளர்ச்சி அடைய மாட்டாங்க. வசனம் வளரணும். குறிப்பாக எம்பிடியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வசனம் வளரணும், பெருகணும். அதனால் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செப்டம்பர் மாதத்தில் அது சென்ட் மார்க்ஸ் ஸ்கூலில் அண்ணன் ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போவே ஆயத்தமாகுங்க. நாள் இல்லை, அந்த நாட்களை பயன்படுத்திங்க. நல்லா படிச்சுன்னு வந்து எழுதுங்க. இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க அருமையான மகன் மிஸ்டர் பாண்டியன், மிஸ்ஸஸ் ஜீவா பாண்டியன் ஆலன். அவர் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறாரு. அவர் வீட்டில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துவார். நிறைய ஜனங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். அந்த அம்மா ஒரு ஊழியக்காரியாக இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஜீவா பாண்டியன் ஒரு மகளை போல அவங்க வந்து ஒரு நல்ல ஜீவிக்கிற தேவன் ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. கர்த்தர் அவர்களை வல்லமை வரங்களையும் கொடுத்து எடுத்து பயன்படுத்துவார். ஆலன் ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளையாக இருக்கிறான். அவனுக்குள்ளாக கர்த்தர் வசனத்தை விதைத்திருக்கிறார். அவனுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் விதைக்கப்பட்டிருக்குது. ஒரு நாள் அவங்க ஆகாயத்து பறவைகள் வந்தடையத்தக்க ஒரு நிழல் கொடுக்கிற மரமாக மாறுவான்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் அவர்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு சிறிய செய்தி, கடுகு விதையை குறித்து. கடுகு விதை விசுவாசம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன செய்தியை நம்ம கேட்கலாம். முடித்த அப்புறம் ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்போதும் கூட கடுகு விதை விசுவாசம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியை உடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். உடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை பேசுவீராக. அடியேன் என்னை தரைமட்டி தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கடுகு விதை விசுவாசம், ஃபெய்த் லைக் எ மஸ்டர்ட் சீட் என்ற ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தைய வசனத்தையும் மத்தேயு 17, 19, 20, 21 3 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவனியுங்கள். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். 20ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 21ஆம் வசனம் சொல்லுகிறது,
இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த 3 வசனங்கள்ல உடைய அடிப்படையாக, முக்கியமாக அந்த 20ஆம் வசனத்தினுடைய அடிப்படையில் சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இது ஒரு சம்பவம். ஆண்டவர் மறுரூப மலையிலிருந்து பேதுரு, யோவான், யாக்கோபோடு இறங்கி கீழே வரும்போது மற்ற சீடர்களிடத்துல ஜனங்கள், வேதபாரகர்கள் வாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் நெருங்கி வருகிறார். என்னவென்று கேட்கும் பொழுது ஒரு தகப்பன் ஓடி வந்து, என்னுடைய மகன் கொடிய பிசாசினாலே வாதிக்கப்படுகிறான், அது அவனை அலக்களிக்கிறது, தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உங்களுடைய சீடர்களிடத்தில் அதை துரத்தி விடும்படிக்கு கொண்டு வந்தேன், அவர்களால் அது கூடாமல் போயிற்று, நீர் எங்களுக்கு இறங்கி ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னால், விசுவாசிக்க கூடுமானால் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். அந்த தகப்பன் சொன்னான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னான். ஆண்டவர் அந்த அசுத்தாவியை அதட்டினார், அது அவனை விட்டு விலகிற்று, அவன் பிழைத்து கொண்டான். இதுதான் அந்த சம்பவம். இங்கே தான் ஆண்டவர் இந்த காரியத்தை இந்த 20ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். அதற்கு இயேசு சீடர்களிடம் ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க, வீட்டில் வந்து, ஆண்டவரே அதை எங்களால் ஏன் துரத்தி விடக்கூடாமல் போயிற்று? நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீர், நிறைய நேரங்களில் நாங்கள் அது செய்திருக்கிறோம், இப்போது ஏன் அது வாய்க்கவில்லை? எங்களால் ஏன் அந்த ஆவியை துரத்தி விடக்கூடாமல் போயிற்று? அந்த கேள்விக்கு தான் இந்த பதில். ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 17:20, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு விதை விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், ஒரு மலை இருக்குது பக்கத்து, இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்துக்கு போய் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே கேட்கும், அது நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினால தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்புறம் போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் அந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதுதான் நமக்கு இன்றைக்கு வார்த்தையாக இருக்கிறது. இதுல சில காரியங்கள் இருக்கிறது. சீஷருடைய கேள்வி, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? இன்றைக்கும் அந்த கேள்விதான் நமக்கு நிறைய நேரங்களில் எழுகிறது. இந்த பிரச்சனையை, இந்த வியாதியை, இந்த போராட்டத்தை, இந்த பாவ பழக்கத்தை துரத்தி விட எங்களால் கூடவில்லையே, இது ஏன்? நிறைய ஜெபிக்கிறோம், முயற்சி பண்றோம், பிரயாசப்படுறோம், என்னென்னமோ செய்து பார்க்கிறோம், இந்த பிரச்சனை போகலையே, விலகலையே, இந்த கடன் தொல்லை போகலையே, இந்த வியாதி நீங்கி போகலையே, இந்த காரியங்கள், இந்த பிரச்சனைகள் நீங்கவே இல்லையே, இந்த பாவத்தை செய்ய முடியலாம இருக்க முடியலையே. இதுதான் நம்மிடத்தில் எழுகிற அநேக கேள்வி. கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்கிறார் பாருங்க. இயேசுனுடைய பதில் என்ன? அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப் யூ cannot drive it. உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான். அவிசுவாசம் அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவிசுவாசத்தினால நிறைய நேரங்களில் நம்மளால சில காரியங்களை செய்ய முடியல, ஜெயிக்க முடியல, பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியல. இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. கடுகு விதையை போல நமக்குள்ள அது விதைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த விசுவாசம் ஒரு கடுகு விதையை போல விதைக்கப்பட்டிருக்கிறது. அது வளர வேண்டியதாக இருக்கிறது. முளைத்து வளர்ந்து அது பலன் தர வேண்டியதாக இருக்கிறது. அது கடுகு விதையாகவே வைத்து கொண்டிருக்கும் போது அது முடியவில்லை. இதில் விசுவாசம் நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியண்டாக இருக்கிறது. ஒரு கிரியா ஊக்கியாக இந்த விசுவாசம் இருக்கிறது பிரியமானவர்களே. ரெண்டாவது, விசுவாசத்தினாலே காரியங்களை சாதிக்க ஆண்டவராகிய இயேசு சொல்லும் ஆலோசனை என்ன? காரியங்களை நம்ம சாதிக்கணும், செயல்படணும், நிறைய காரியங்களில் வெற்றி எடுக்கணும். இதுக்கு சில ஆலோசனைகளை ஆண்டவர் அதில் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 17:20, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொல்லலாம். இதுல கடுகு விதை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடுகு விதை, இது கடுகு விதைக்கு இந்த விசுவாசம் ஒப்பிடப்படுகிறது.
விசுவாசத்தை கடுகு விதைக்கு ஏன் ஒப்பிடுகிறார்? கடுகு தன்னிலே தானே ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. முதல்ல ஒரு ஒரு இனட்டு இல்லை, அது ஒன்றும் செயல்படாத ஒரு பொருள் இல்லை, ஒரு கல்லோ மண்ணோ அல்ல. அதற்குள்ள ஜீவன் இருக்கிறது அந்த கடுகு விதையில. அது காரமுடையதாக இருக்கிறது, அது ஒரு ருசியுடையதாக இருக்கிறது. சமையலுக்கு அதை நம்ம பயன்படுத்துகிறோம், அப்போது அதற்கு ஒரு ருசி கொடுக்கிறது. ஒரு எண்ணெயில் அதை தாளிக்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம். எதுக்கு? த்ரோன் இருக்கிற கடுகு மிகவும் சிறியதாக இருக்கிறது. பூமியில் உள்ள விதைகளில் ஒரு சிறிய விதை தான் கடுகு. அதை ஏன் பயன்படுத்துகிறோம்? கடுகு எண்ணெய், கடுகுலேருந்து எண்ணெய் எடுத்து வட இந்தியாவிலெல்லாம் டெல்லி பகுதிகளெலாம் கடுகு எண்ணெயை தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம இங்கே பயன்படுத்துகிற மாதிரி நம்ம கடுகு விதை இல்லாமல் வேறு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அதை பயன்படுத்துகிறோம். அவங்க கடுகு விதையை தான் சமையலுக்கு பயன்படுத்துகிறார்கள். கடுகு மிகவும் சிறியதாக இருக்கிறது, அதற்குள்ள ஜீவன் இருக்கிறது. அதை விதைத்தால் அது விதைக்கப்படுகிற இடத்துல முளைத்து செடியாக வளர்ந்து ஒரு பெரிய செடியாகி நிறைய விதைகளை அது கொடுக்கிறதாக இருக்கிறது. தண்ணீர் பாய்ச்சி அதை வளர செய்யும் போது அது பலன் தரும். ஒரே ஒரு கடுகு விதையிலிருந்து வருகிற செடியில பல்லாயிரக்கணக்கான கடுகுகள் விளையும். அதுதான் வளர்ச்சி, அது ஆசீர்வாதமாக வருகிறது. விசுவாசமும் அப்படித்தான் நமக்குள்ள விதைக்கப்படுகிறது, ஒரு கடுகு விதையை போல. இந்த ஆண்டவராகிய இயேசுவை எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோம், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அவர் நமக்காக செய்த அந்த தியாக பலியாக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது ரட்சிப்பாகி அந்த ரட்சிப்பை நமக்குள்ளே கொடுக்கிறார். அப்போதே ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு விசுவாசம் வந்து விடுகிறது. கடுகு விதையை போல அது அங்கே விதைக்கப்பட்டு விட்டது. அது உள்ளதான் இருக்கிறது. நிறைய நேரங்களில் அது பலன் தராததற்கு காரணம் பல இருக்கிறது. அவைகளை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். கடுகு விதை அளவு நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி காரியங்களை செய்கிறது, இந்த ஆண்டவர் எப்படி சொல்லி தருகிறார்னு பார்க்கலாம். அதே மத்தேயு 17:20 அவர் சொல்லுகிறார், இங்கே கடுகு விதை அளவு விசுவாசத்தை குறித்து அது நமக்குள்ள சேமிக்கப்பட்ட ஒரு வல்லமையாக இருக்கிறது. அது ஒரு பொட்டன்ஷியல் பவராகத்தான் அது இருக்கிறது. நமக்குள்ள அது உள்ள சேமிக்கப்பட்டிருக்கிறது, அது உள்ள அப்படியே இருக்குது, ரிசர்வாக இருக்கிறது. இப்போது அது பயன்படுத்தப்பட வேண்டும். இட் ஹாஸ் டு பி ரிலீஸ்ட். அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அது அப்படியே கடுகு விதையாவே இருக்கக்கூடாது, வளர்ந்து பெருகி பலன் தருகிறதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம இங்கே என்ன செய்ய சொல்லுகிறார் என்றால், நீங்கள் இந்த மலையை பார்த்து, நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை தான் மலை, வியாதி என்னும் மலை, கடன் என்னும் மலை, பிலிசூனியம் என்ற மலை, ஜெயம் எடுக்க முடியாத பிள்ளைகளுடைய காரியம், குடும்பத்தினுடைய காரியம், நிறைய காரியங்கள் இருக்குது. ஊழியத்தில் நிறைய காரியங்களில் ஜெயம் எடுக்க முடியல. இதுதான் மலை மாதிரி. இட்ஸ் பிகமிங் அ ஸ்டம்பிளிங் பிளாக். நமக்கு உண்டதாக வந்து நிற்கிறது, ஒரு தடையாக நிற்கிறது. நிறைய காரியங்கள் அப்படி ஒரு தடை இருக்குது. பிசாசு போட்ட தடை, மனிதர்கள் போட்ட தடை, நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட தடைகள், இவைகளெல்லாம் நமக்கு உண்டதாக இருக்கிறது. இந்த தடைகளை நீக்கணும். அதுக்கு இந்த விசுவாசத்தை பயன்படுத்தணும். உள்ள போடப்பட்டிருக்கிற கடுகு விதை போல இருந்த அந்த விசுவாசத்தை இப்ப நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த மலையை பார்த்து நீ இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல வேண்டும். மூவ் ஃப்ரம் ஹியர் டு தேர். இங்கிருந்து அப்புறம் போ. அதை முதல்ல அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பேச வேண்டும். அந்த போராட்டத்தை பார்த்து நம்ம பேச வேண்டும், விசுவாசமாக பேச வேண்டும். கடுகு விதையை போல உள்ள இருக்கிற அந்த விசுவாசம் இப்பொழுது பயன்படுத்தப்பட வேண்டும். அதை அப்படியே வைத்து கொண்டிருக்கக்கூடாது. அதை வளர்க்கிறது, அதை பயன்படுத்துறது தான். அப்படி நம்ம அதட்டி அதை சொல்லும்போது அது விலகும். அதட்ட வேண்டும். சில காரியங்களை விசுவாசத்தோடு பேச வேண்டும், ஜபத்தில் பேச வேண்டும், வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக இந்த வசனத்தை சொல்லி பேச வேண்டும். அப்போதான் அந்த பிரச்சனை நீங்கும். பிசாசை பார்த்து அந்த வசனத்தை சொல்லி பேச வேண்டும். இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ என்ன நடக்கும்? இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எதிராக நம்முடைய விசுவாசத்தோடு கூடிய வார்த்தையை சொல்லும் போது, அப்படி செயல்படுத்தும் போது அந்த பிரச்சனை விலகி போவதை நாம் காணலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களால் அப்படி செல்லும் போது உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும்போது
உங்களை விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தோடு அதை சொல்லும்போது உங்களுக்கு முன்பதாக அவைகள் நிற்காது. நீங்கள் விசுவாசித்து சொல்லும்போது நடக்காத காரியம் ஒன்றும் இராது. பிரியமானவர்களே, இன்னொரு குறிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது யாக்கோபு 2:17 யாக்கோபு இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாவிட்டால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும். விசுவாசம் கிரியையில வரணும். விசுவாசம் கடுகு விதையா அப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடாது, செயல்பாட்டுக்கு வரணும். கிரியையாக அது ஆக வேண்டும். அதுக்கு நம்ம இடத்துல தான் அந்த காரியம் இருக்கிறது. பிரியமானவர், இப்படி செய்து கூட சில காரியங்களெல்லாம் வார்த்தையினால சொல்லி ஜெபத்தில் கடிந்து கொண்டு விசுவாசமான வார்த்தையை வசனத்தை சொல்லி பேசி செயல்படுத்தி விடலாம். அது நடந்துடும். காரியத்தை கத்தர் வசனத்தின் மூலமாக வாய்க்க பண்ணுவார். நமக்குள்ள வைத்திருக்கிற கடுகு விதை விசுவாசம் பலன் தரும்படிக்கு நம்ம வசனத்தை சொல்லி பேசி அதை எதிர்த்து பேசி ஜெபத்தில் கடிந்து கொண்டு அதை ஜெயித்து விடலாம். இன்னும் சில காரியங்களில் அவ்வளவு லகுவாக ஜெயிக்க முடியாது. நிறைய சொல்லி பார்க்குறோம், ஜெபித்து பார்க்குறோம், அது முடியலை. அதற்கு ஆண்டவர் ஒரு தீர்வு வைத்திருக்கிறார். அதே இதில் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் பாருங்க. அந்த 21ஆம் வசனத்தில் மத்தேயு 17 ஆண்டவர் இப்படி ஒரு தீர்வாக நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறார். மத்தேயு 17:21 சொல்லுகிறது, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது. இந்த ஜாதி பிசாசு, this kind of evil spirit will not depart from you unless you fast and pray. இதை ஆண்டவர் நமக்கு ஒரு காரியமாக சொல்லிக் கொடுக்குறார். சில காரியங்கள் அவ்வளவு லகுவில் அப்படியே சொல்லிட முடியாது. விசுவாசத்தில் சொல்லி அறிக்கையிட்டு வசனத்தை சொல்லி கடிந்து கொண்டோன்னா அப்படியே போயிடாது. அதிக பிரயாசம் வேண்டும். உள்ளே போட்டிருக்கிற கடுகு விதை இப்பொழுது ஒரு பொட்டன்ஷியல் பவராக அங்கே உள்ளே அப்படியே ரிசர்வ் பவராக அங்கே உள்ளே இருந்தது. இப்பொழுது அது புறப்பட்டு வேகமாக ஒரு த்ரெஷிங் வாட்டர் போல வரணும், வெளியே வல்லமை வெளிப்படணும். அதற்கு ஒரு இன்கிரீடியன்ட் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. இது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சில காரியங்கள் அப்படித்தான். சீஷர்களால் அந்த ஆவியை துரத்தி விட முடியவில்லை. அவரோட தொடர்ந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களால் ஏன் முடியவில்லை? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அவிசுவாசத்தினால தான். ஆனாலும் இதற்கு ஒரு சில காரியம் இருக்குது. இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது. இதையும் நம்ம பயிற்சிக்கணும். விசுவாசத்தோடு கூடிய ஜெபம், உபவாசத்தோடு கூடிய ஜெபம், உபவாசம் ஜெபம், விசுவாசத்தோடு கூடிய ஜெபம், வேத வசனம், இதை பயன்படுத்தி இந்த காரியங்களில் நம்ம ஜெயம் எடுக்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதான் ரொம்ப முக்கியம். தீராத பிரச்சனைகளுக்கு இதனால நம்ம தீர்வு காணலாம். பாருங்க, ஒரு கடுகு அது விதை அளவு அந்த விசுவாசம் நமக்குள்ளே போடப்பட்டது. அந்த விசுவாசத்தை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றி விலகாத பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதை நம்ம பயன்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசம் கடுகு விதையை போல தான் நமக்குள்ளே போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுமா? வேத வசனம். நிறைய வேத வசனத்தை வாசிக்கும் போது அந்த விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். அதோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். அப்படியே அந்த விசுவாசம் வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கட்டும். சில நேரத்தில் அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கே தெரியாமல் இருக்கலாம். அப்போ அதை பயன்படுத்தணும். யூ ஹேவ் டு எக்ஸசைஸ் இட். பயன்படுத்தணும். நமக்கு எதிர்த்து நிற்கிற அந்த பிரச்சனை போராட்டங்களுக்கு ஜெயம் எடுப்பதற்கு அதை பார்த்து, அது மலை போல இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். வேத வசனத்தின் மூலமாக பேச வேண்டும். ஜெபத்தின் மூலமாக அதை கடிந்து கொள்ள வேண்டும். உபவாசத்தோடு கூடிய ஜெபம் சில நேரங்களில் அப்போ மேற்கொள்றதுக்கு நமக்கு உதவி செய்திடும். இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இந்த சிறிய செய்தியை முடிக்கிறேன். ஜெபித்து முடிக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே விசுவாசமாகிய கடுகு விதை போன்ற விசுவாசத்தை நீர் எங்களுக்குள்ளே போட்டிருக்கிறீர். அது சிறியதாக இருக்கலாம், அது நிறைவுள்ளது, பூரணமாக கடுகு விதை போல இருக்கிறது. அது தண்ணிலே தானே ருசி உள்ளது, தண்ணிலே தானே வல்லமை உடையது. அந்த விசுவாசம் வீண் போகாதது. அது பயன்படுத்தப்பட வேண்டிய விசுவாசம். கடுகு விதை அப்படியே வைத்திருக்கிறது அல்ல. அது எங்களுக்குள்ளே வளர்ந்து பெருகட்டும், பலன் தரட்டும். எந்தெந்த பிரச்சனைகளில் எங்களுக்கு இதுவரையிலும் ஜெயம் இல்லையோ, இன்று முதல் அதற்கு எங்களுக்கு ஜெயம் கிடைக்கத்தக்கதாக அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு முன்பதாக மலை போன்று இருக்கிற பிரச்சனைகள், இதோ உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக மலை போன்று இருக்கிற பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், கடன்கள்,
பாவ பழக்க வழக்கங்கள், அது எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தோடு கூட அதை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அது உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும் இன்றைக்கு. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கலாம், அது எப்பேற்பட்ட கடனாக இருக்கலாம், அது எப்பேற்பட்ட பாவமாக இருக்கலாம், அது எப்பேற்பட்ட தடைகளாக இருக்கலாம். படிப்பில் முன்னேற முடியாத தடை, தொழிலிலே முன்னேற முடியாத தடை, வேலையிலே முன்னேற முடியாத தடை, ஊழியத்திலே வளர முடியாத தடை, அது எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால் அதை கடிந்து கொள்ளுகிறோம். விசுவாசத்தோடு கடிந்து கொள்ளுகிறோம், ஜெபத்தினால் கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் அதை நீக்கி போடுகிறதற்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளுடைய தனிக்கற்ற வாழ்க்கையிலும் அவர்களும் கூட இதை அப்பியாசித்து உபவாசித்து ஜெபித்து தீராத பிரச்சனைகளை இன்றைக்கு மேற்கொள்ள கர்த்தர் பலன் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் இதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.